வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி எஃப்எம். இது தேநீர் கடை. இன்னைக்கு தேநீர் கடை பகுதியில ஒரு கல்லூரி பேராசிரியராய் தொடங்கி சிறந்த தொழில் முனைவோராய் தொடர்ந்து இன்று பெண்களை மேம்படுத்தும் ஒரு பயிற்சியாளராக வலம் வந்து சென்னை குரோம்பேட்டையில் இயங்கி வரும் ஆக்சிஸ் இந்தியா தமிழ்நாடு பேஸ்ட் இ-காமர்ஸ் கம்பெனியின் தலைமை நிர்வாக இயக்குனர் முனைவர் மைலா அவர்களை தான் சந்திக்க போறோம். வழக்கம் போல பயனுள்ள கேள்விகளை கேட்க போறாங்க நம்ம ஆர்ஜே முனைவர் கிருஷ்ணா கணேஷ் அவர்கள். வாங்க நேயர்களே, கேட்கலாம், பயன்பெறலாம், தொழிலை தொடங்கி பலன் பெறலாம். அன்பு பட்டாம்பூச்சி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம பட்டாம்பூச்சி எஃப்எம் தேநீர் கடை பகுதியில இன்னைக்கு நாம சந்திக்க இருக்கிற ஆளுமை யாருன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கும் மேலா கல்லூரி பேராசிரியராகவும் துறை தலைவராகவும் பணியாற்றிட்டு தற்போது JCI இந்தியாவில உறுப்பினராகவும் தொழில் முனைவோருக்கான பயிற்றுனராகவும் இருந்து வளர்ந்து வருபவரும் குரோம்பேட்டையில் உள்ள AxisIndia.com தமிழ்நாடு பேஸ்ட் இந்தியன் இ-காமர்ஸ் நிறுவனத்தில் தலைமை நிர்வாக இயக்குநர்களில் ஒருவராகவும் இருக்கக்கூடிய டாக்டர் மைலா அவர்களைத்தான். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் மேம். வணக்கம். பட்டாம்பூச்சி நேயர்களுக்கும் பட்டாம்பூச்சியை தொகுத்து வழங்கக்கூடிய நிறுவனர்களுக்கு எனது வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைய காலகட்டத்துல மக்களுக்கு தேவையான நிறைய விஷயங்களை பட்டாம்பூச்சி எஃப்எம்ல தொகுத்து வழங்கிட்டு இருக்கீங்க. உதாரணமா சட்ட நுணுக்கங்கள், பள்ளிக்கூடம், யோசிச்சு பாருங்களேன், தினம் ஒரு கவிதை, ஒரு கூடை கவிதை, தேநீர் கடை, இன்னும் நிறைய மக்களுக்கு தேவையான மக்களை வளர்த்து விடக்கூடிய, அதாவது மக்கள் போயிட்டு ஒரு ஸ்கூல்ல, ஒரு காலேஜ்ல, ஒரு யூனிவர்சிட்டியில படிச்சு தெரிஞ்சுக்கிற விஷயங்களை நிறைய பொது பார்வையில கொடுத்துட்டு இருக்கீங்க. நேயர்களுக்கும் இந்த புரோகிராம தொகுத்து வழங்கக்கூடிய நிறுவனர்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். மகிழ்ச்சிங்க மேம். மகிழ்ச்சிங்க மேம். தேங்க்யூ மேம். உங்களோட இளமை பருவம் பத்தியும் படிப்பு பத்தியும் சுருக்கமா சொல்லுங்க. என்னோட இளமை பருவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட நேட்டிவ் பிளேஸ் திருவாரூருக்கும் மன்னார்குடிக்கும் இடையில லட்சுமாங்குடி அப்படிங்கிற ஒரு இடம் தான் என்னுடைய பிறந்த ஊர். மன்னார்குடி சென்ட் ஜோசப் ஸ்கூல்ல படிச்சேன். கல்லூரி பாத்தீங்க அப்படின்னா செங்கமல தயார் கல்லூரி, BSc MSc MPhil டாக்டர் பட்டம் PhD போட்டது தஞ்சாவூர் பூண்டி புஷ்பம் காலேஜ்ல. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து என்னுடைய ஸ்டடிஸ் எல்லாம் முடிச்சு ப்ரொஃபசர் ஆனேன். இதுதான் என்னுடைய இளமை பருவம்னு சொல்றது. சந்தோஷங்க மேம். பேராசிரியர் மைலா தொழில் முனைவர் ஆனது எப்படி, அதை பத்தி சொல்லுங்க. தாராளமா. BSc படிக்கும் போதே பாத்தீங்கன்னா எனக்குள்ள நிறைய மக்களோட இருக்கணும், மக்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணணும், மத்த மக்களோட வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட கனவா இருந்தது. அதை நிறைய நான் அப்பயே கனவு கண்டுட்டு இருந்திருக்கேன். சோ கிராஜுவேஷன் பீரியட்லயே பாத்தீங்க அப்படின்னா நான் நிறைய என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசும்போது என்னுடைய கனவை பத்தி நிறைய ஷேர் பண்ணுவேன், நோட்ல எழுதி வைப்பேன். அந்த மாதிரிதான் ஒரு 12 வருஷம் அனுபவத்துக்கு அப்புறம் நான் ஒரு 12 வருஷம் ப்ரொஃபஸரா இருந்தேன். எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா AVC காலேஜ் மயிலாடுதுறை, அங்க மைக்ரோபயாலஜி துறையில ஒரு 8 வருஷம் ப்ரொஃபசர் கம் HOD-யா இருந்தேன். அதுக்கப்புறம் மேரேஜுக்கு அப்புறம் சென்னை பக்தவச்சலம் விமென்ஸ் காலேஜ் கொரட்டூர், அங்க ஒரு 4 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னுடைய அந்த ஆண்டர்பிரனர் கனவு வெளிவந்தது. நான் எப்படி கிராஜுவேஷன் பீரியட்ல யோசிச்சனோ, கனவு கண்டனோ, எழுதி வச்சனோ, அது நினைவாகிறதுக்கான வாய்ப்புகள் வரும்போது அதை நினைச்சுக்கிட்டேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு தமிழ்நாடு பேஸ்ட் இந்தியன் கம்பெனில நான் இன்னைக்கு ஒரு சீஃப் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரா இருக்கேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-5 லட்சம் மக்களுக்கு தெரிகிற ஒரு பர்சனாவும் இருக்கேன். சிறப்புங்க மேம். அதாவது பொருளாதாரம் சார்ந்து கொஞ்சம் ஆர்வமாவே உள்ள போயிட்டீங்க இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா ஒரு படிச்ச ப்ரொஃபசர் அப்படிங்கறதுனால பொருளாதாரம்ங்கிறது இன்றைய காலகட்டத்துல அரசன்ல இருந்து ஆண்டி வரைக்கும் எல்லாருக்கும் தேவையான ஒண்ணு. அதனால அந்த ஆர்வத்தின் காரணமா என்ன ஒரு மக்களை டெவலப் பண்ற ஒரு ஃபீல்டு, ஒரு ஆண்டர்பிரனர் ஃபார் மென் அண்ட் விமன், பெண்களுக்கும் ஆண்களுக்கும் பொதுவானவர்களுக்கும் அதை எப்படி நம்ம அடுத்த லெவல் கொண்டு போகலாம், தன்னை வளர்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்ல நான் ஈடுபட்டிருக்கேன். மகிழ்ச்சிங்க மேம். படிச்சுட்டு வேலைக்கு போற மக்களோட வருமான சதவீதம் என்னவா இருக்குங்க? கண்டிப்பா ஒரு படிச்ச ப்ரொஃபஸரா, ஒரு வேலையில இருந்த ஒரு பர்சனா, காமர்ஸ் பத்தி தெரிகிற ஒரு பர்சனா இன்னைக்கு சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு படிச்சு வேலைக்கு போறவங்கல்ல இந்தியாவுல பாத்தீங்க அப்படின்னா 90% மக்கள், ஒரு படிச்சு வேலைக்கு போறவங்களை 100% எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல 90% மக்களோட வருமானம் பாத்தீங்க அப்படின்னா 10,000 இருந்து 40,000 இருக்கு. வெறும் 10% மக்களோட வருமானம் மட்டுமே பாத்தீங்க அப்படின்னா லேக்ஸ் அண்ட் அபவ் லேக்ஸ்ல இருக்கு.
இதுதான் படிச்சு வேலைக்கு போற மக்களோட வருமானமா இருக்கு. இந்த வருமானம் இன்னும் வருமான வாய்ப்பு படிச்சவங்களுக்கு அவங்களுடைய அனுபவத்துக்கு தகுந்த மாதிரி இன்னும் அதிகமா இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். அருமையான எண்ணங்க மேம். பெண்கள் தொழில் முனைவோரா இருக்கிறதுல இப்ப இருக்கிற தடைகளோ இல்ல சவால்கள் இதெல்லாம் என்னன்னு சொல்லுங்களேன். கண்டிப்பா பெண்கள் என்ன பொறுத்தளவுக்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, படித்த பெண்களோ படிக்காத பெண்களோ அவங்க வீட்டை விட்டு வெளியே வந்தாலே பெரிய விஷயம். இதுதான் என்னுடைய எண்ணம். ஏன் அப்படின்னா, பெண்களை நான் எப்போதுமே எப்படி பார்ப்பேன் அப்படின்னா, ஒரு பெண் அப்படிங்கிறவங்க நம்ம பார்ப்போம், ஒரு அம்மனை பார்த்திருப்போம், பல கைகளோட ஒரு அம்மனை பார்த்திருப்போம். அந்த அம்மனுக்கு ஈக்குவலா தான் நான் ஒரு பெண்ணை பாக்குறேன். ஒரு பெண்கிறவங்க அவங்க படித்தாலும் சரி படிக்கலனாலும் சரி, படிச்சு வேலைக்கு போய் குடும்பத்தோட பொருளாதாரத்தை உயர்த்துற ஒரு பெண்ணா இருந்தாலும் சரி, அவங்களும் வீட்டை பாத்துக்கணும், குழந்தைகளை பாத்துக்கணும், கணவரை பாத்துக்கணும், குடும்பத்தோட எதிர்காலத்தை சிந்திக்கணும். இப்படி எல்லாம் இருக்கிற பெண்களுக்கு சவால்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு குடும்பத்துல எந்த ஒரு விஷயம் பண்ணணும்னாலும் வேலையை தாண்டியோ இல்ல வேலைக்கு போற பெண்ணா இருந்தாலோ அவங்களுக்கு ஒரு விஷயத்த அவங்க எடுக்கணும் அப்படின்னாலே சில நேரத்துல குடும்ப உறுப்பினர்களே மேபி அவங்களுடைய கருத்துக்களே அவங்களுக்கு தடையா இருக்கும். இதுதான் என்னோட கருத்து. அவங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அப்படின்னா அவங்கள மட்டுமே அவங்க நம்பி எடுத்து வைக்க முடியாது. நிறைய பெண்கள் நிறைய திறமைகள் தகுதிகள் இருந்தும் தன்னை சுத்தி இருக்கிறவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளோ ஃபேமிலி சர்க்கிளோ மத்தவங்களுடைய கருத்துக்கள் அவங்க மேல திணிக்கப்படுறதுனால அந்த கருத்துக்களை ஏத்து இவங்க நடக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அதுவே அவங்க வாழ்க்கைக்கு ஒரு சவாலா இருக்கு. நிறைய நேரம் அவங்க வளர்ச்சிக்கான பாதையை அதுவே தடுத்து நிறுத்துது அப்படின்னு நான் சொல்லுவேன். சுதந்திரம் தடைப்படுதுன்னு சொல்ல வர்றீங்களா? சுதந்திரம் அப்படிங்கறத விட என்ன பொறுத்தளவுக்கு நீங்க பெண்கள் அப்படின்னு நீங்க கேட்டுட்டீங்க. பொதுவா நான் சொல்லணும் அப்படின்னா, பெண்ணோ ஆணோ அவங்களோட டிசிஷன் அத்தாரிட்டி அவங்களா இருந்துட்டா கண்டிப்பா அவங்க வாழ்க்கையில அடைய வேண்டிய இடத்தை அடைய முடியும். ஆனா நிறைய நேரம் என்ன பண்றோம் அப்படின்னா, ஃபேமிலியில இருக்கிற நம்ம இப்ப அவங்களுக்கு ஒரு படிப்பு பிடிச்சிருக்குன்னா வேண்டாம் நீ இதை படி, இல்ல அவங்க ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணணும், ஒரு தொழிலை பண்ணணும் அப்படின்னா இது உனக்கு சரிப்பட்டு வராது, இது உன்னால முடியுமான்னு பாரு, இப்படி சில இடங்கள்ல தடுத்து நிறுத்தப்படுறாங்க. அதுவே ஆண்களை விட பெண்கள் அவங்களுக்கு குடும்பத்திலயும் நிறைய பங்களிப்பு இருக்கிறதுனால வேண்டாம் நீ இந்த விஷயம் உனக்கு சரிப்பட்டு வராது, இதை நீ யோசிக்காத அப்படின்னு அவங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் அவங்க மைண்ட்ல இருந்தாலும் அவங்க ஏதோ ஒரு துறையில இதுல நான் வர முடியும்னு நம்பினாலும் சில நேரம் குடும்ப சூழல்கள், குடும்பத்துல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தன்னை சுத்தி இருக்கிறவங்க யாரால வேணாலும் குடும்பத்துல இருக்கிற பீப்புள் அவங்க வளரக்கூடாதுன்னு நினைக்க மாட்டாங்க. ஆனா எதுலயாவது போய் மாட்டிப்பாங்களோ, இது இவங்களுக்கு தேவையா, இப்படியே இருக்கட்டுமே இப்படின்னு நினைக்கிறதுனால அவங்கள ஒரு அளவுக்கு மேல வேண்டாம் அப்படின்னு தடுத்துறதுனால அவங்களோட வளர்ச்சி பாதிக்கப்படுதுன்னு தாராளமா நான் சொல்லுவேன். சரிங்க மேம். வேலை வாய்ப்பு, சுய தொழில், வணிகம் இது மூணுக்கும் என்ன வித்தியாசங்க மேம்? கண்டிப்பா நல்ல ஒரு கேள்வியை கேட்டிருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும். வேலை வாய்ப்பு அப்படிங்கும் போது நான் படிச்சு வேலையில இருந்த ஒரு பர்சன் தான். ஆனா இன்னைக்கு ஒரு விமன் ஆண்டர்பிரினரா மாறி இருக்கேன். விமன் ஆண்டர்பிரினர் கோச்சாவும் மாறி இருக்கேன். பல பெண்களுக்கு ஆண்டர்பிரினர்ஷிப்னா என்ன, ஏன் நம்ம சொந்தமா ஒரு விஷயத்த பண்ணணுங்கிற ஒரு முன்னுதாரணமாவும் மாறி இருக்கேன். அந்த வகையில வேலை வாய்ப்பு, சுய தொழில், வணிகம் இதற்கான வேறுபாடை கண்டிப்பா நம்ம எடுத்து சொல்றதன் மூலியமா மக்கள் மனதுல கண்டிப்பா ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும்னு நான் உணர்றேன். வேலை இன்னைக்கு எல்லாருமே நம்ம சின்ன வயசுல இருந்தே நம்ம பிள்ளைகளுக்கு படிச்சு வேலைக்கு போகணும்னு தான் சொல்றோம், தவறு கிடையாது. படிச்சு வேலைக்கும் போறோம். பட் என்ன பொறுத்த அளவுக்கு வேலை அதுல அதிகமான பர்சன்டேஜ் பீப்புள் தன்னை பெரிய லெவல்ல மாத்திக்கிறாங்களா அப்படின்னா அங்க ஒரு கொஸ்டின் மார்க் தான். இன்றைய காலகட்டத்துல நான் உங்களுக்கு ஒரு சதவீதம் ஆரம்பத்திலேயே சொன்னேன். பொருளாதார பின்னணி, வேலை செல்லக்கூடிய மக்களோட பொருளாதார பின்னணி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்ட போது சொன்னேன், 90% மக்களோட வருமானம் எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு நான் ஷேர் பண்ணேன். அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வேலைக்கு செல்றதுனால நிறைய சதவீத மக்கள் வாழ்க்கைய ஓட்டதான் முடியுதே தவிர வாழ்க்கைய வாழ முடியல. அவங்க இன்னும் 5 வருஷம் 10 வருஷம் முன்ன போயிட்டு அவங்களுக்கான ஒரு சேலரி அதிகமானாலும் வருமானம் அதிகமானா கூட இன்றைய தற்காலிக செலவுகள் நமக்கு அதிகமாயிட்டே போறதுனால எல்லா வகையிலையும் நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய உணவோ, நம்ம டெய்லி பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய அத்தியாவசிய பொருட்களோ, வீடோ, இடமோ, நகை நட்டோ இதெல்லாம் விலை ஏறிக்கிட்டே போறதுனால நம்மளுடைய பொருளாதாரம்ங்கிறது அதிகமான பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா வாழ்க்கைய ஓட்டுறதுக்கு தான் உதவுதே தவிர வாழ்க்கைய வாழ்றதுக்கு உதவலைங்கிறத என்னுடைய கருத்து. ஏன்னா வாழ்க்கைய வாழ்றதுங்கிறது நம்மளுடைய கனவு படி வாழ்றது, வாழ்க்கையை ஓட்டுறதுங்கிறது நம்மளுடைய கனவை சுருக்கிக்கிட்டு நம்ம பட்ஜெட்குள்ள வாழ்றது. மேம், வேலை வாய்ப்பு பத்தி இவ்வளவு டீட்டெயிலா சொன்னீங்க, அப்படியே சுய தொழில் பத்தியும் வணிகம் பத்தியும் அதையும் கொஞ்சம் சொல்லுங்களேன். தாராளமா. சுய தொழிலுக்கும் வேலை வாய்ப்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுய தொழில நம்ம பாசா இருப்போம். வேலை வாய்ப்புல ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை பாக்குறோம் அப்படின்னா அதேதான் நம்ம சுய தொழிலையும் பண்றோம். ஆனா என்ன அப்படின்னா ஒரு டென்டல் கிளினிக்கோ, ஒரு பியூட்டிஷியன் கிளினிக்கோ, நம்மளா ஒரு அட்வொகேட் ஃபர்மா நம்மளா சொந்தமா நடத்தும் போது அதற்கு நம்மளே பாசா இருக்கோம்.
ஒரு வேலை 8 மணி நேரம் நம்ம ஒர்க் பண்றோம், 10 மணி நேரம் நம்ம ஒர்க் பண்றோம், திடீர்னு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டியதா இருக்கு, இல்ல வெளியில ஒரு வேலையா போக வேண்டியதா இருக்குன்னா நமக்கு அசிஸ்டன்ட் இருந்தா அவங்க கிட்ட விட்டுட்டு போயிடலாம். இல்ல ஒரு half an hour நம்ம முன்னாடியே நம்மளோட ஓன் ஃபார்மை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம். இதுதான் வந்து என்ன பொறுத்தளவுக்கு நம்ம சுய தொழில்ல இருக்கக்கூடிய பெஸ்ட். மத்தபடி வேலை வாய்ப்புக்கும் சுய தொழிலுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. வேலை வாய்ப்பா இருந்தாலும் சரி, சுய தொழிலா இருந்தாலும் சரி, அங்க ஒரு மனிதன் வந்து அதிகபட்சம் 8 மணி நேரம் 10 மணி நேரம் தான் வேலை செய்ய முடியும். 8 மணி நேரமோ 10 மணி நேரமோ, 8 மணி நேரம்னா 26 நாள், சண்டே போக, ஞாயிற்றுக்கிழமை போக 26 நாள் இன்ட்டு 8 மணி நேரம். அதுதான் நம்மளுடைய வருமானமா இருக்கு, வேலை வாய்ப்பா இருந்தாலும் சுய தொழிலா இருந்தாலும். சோ ஆக மொத்தம் சுய தொழிலுக்கும் வேலை வாய்ப்புக்கும் உள்ள வித்தியாசம், சுய தொழில நாம பாஸா இருக்கும், யாருக்கும் கை கட்டி பதில் சொல்ல தேவையில்லை. என்ன பொறுத்தளவுக்கு வணிகம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிசினஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்னைக்கு பிசினஸ்ல நிறைய வகை பிசினஸ் இருக்கு. பிசினஸ் அப்படின்னு நம்ம வெளியே போனோம் அப்படின்னா இன்னைக்கு கண்டிப்பா எந்த ஒரு பிசினஸ் எடுக்கிறதுனாலும் ஒரு 10 லட்சம் ரூபாய் 5 லட்சம் ரூபாய் இருந்தாதான் நம்ம அந்த பிசினஸ்ல ஈடுபட முடியும். பணம் இருந்தால் மட்டும் போதாது, அந்த பிசினஸ்ல போதுமான அளவு நாலேஜ் வேணும் நமக்கு. அது மட்டும் இல்ல, 1 இயருக்கு நம்ம ஒரு பிசினஸ் இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு பேங்க்ல லோன் வாங்கி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அந்த கடையோட வாடகை ஒரு 30,000 அப்படின்னா மாசம் 30,000 ஒரு பிசினஸை தொடங்கி வாடகை கொடுக்கணும், கரண்ட் பில் கட்டணும். 2 எம்ப்ளாயிஸ் இருந்தாங்க அப்படின்னா 15,000 × 15,000 2 எம்ப்ளாயிஸ்க்கு 30,000 கொடுக்கணும். ஆக 60,000 to 70,000 80,000 மிசலேனியஸ் எல்லாம் சேர்த்து நம்ம ஒரு வருடமோ 1.5 வருடமோ மாதம் நம்ம செலவுக்கு எடுத்து வைக்கணும் ஒரு பிசினஸ்ல. அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவோம். நான் இப்ப 5 லட்சம் ரூபாய் பிசினஸ்ல 10 லட்சம் ரூபாய் பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணதோட மட்டுமல்லாம பிசினஸ் நம்ம தொடங்கணும்னே அந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் போட்ட பணத்தை எடுக்கிறதுக்கான பீரியட் வந்து 1 வருஷம் 1.5 வருஷம் 2 வருஷம் ஆகும் நம்ம பிசினஸ பொறுத்து. ஆனா அது வரைக்கும் நம்ம அந்த பிசினஸ மாசம் ஆகுற செலவை நம்ம பிசினஸ்க்கான ஆகுற செலவை சமாளிக்கணும். அதுக்கு ஒரு 10 மாசத்துக்கோ 12 மாசத்துக்கோ ஒரு மாசத்துக்கு 60,000 வீதம், 10 மாசத்துக்கு 6 லட்சமோ இல்ல 12 மாசத்துக்கு 7,20,000 பிசினஸ்ல எடுத்து வைக்கணும். நிறைய சவால்கள் வரும் பிசினஸ்ல, சமாளிக்கணும். ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் ஆனாலும் அந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் போட்ட பணத்தை எடுக்கிறதுக்கான காலம், அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஒண்ணு நமக்கு பிசினஸ் தெரியணும், நம்மளோட பிசினஸ் பார்ட்னர்ஸ்க்கு பிசினஸ் தெரியணும், இல்லையா ஒரு கன்சல்டன்ட் நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கணும். இதுதான் இது 3க்கான வேறுபாடு. அடேங்கப்பா, இவ்வளோ வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. ஒரு தனிநபர் வந்து ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னா அதோட அடிப்படை தேவைகள் எல்லாம் என்னவா இருக்கு? கண்டிப்பா முதல்ல வந்து ஒரு தனி நபர் ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னா கண்டிப்பா அவங்க முதல்ல அதுல ஒரு டிசிஷன் அத்தாரிட்டியா இருக்கணும். ஏன்னா நிறைய நான் இதை ஆரம்பத்திலேயே சொன்னேன். அந்த ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சரையும் இப்பயும் நான் மேபி ரெண்டையும் கனெக்ட் பண்ணி சொல்ற மாதிரி இருக்கும். நிறைய இடங்கள்ல ஒரு தனிநபர், ஒரு மென்னா இருந்தாலும் சரி ஒரு விமனா இருந்தாலும் சரி, ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னா முதல்ல தன்னுடைய குடும்பத்தாருக்கு அதை புரிய வைக்கணும். ஏன்னா நிறைய இடங்கள்ல எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம செய்யும் போது நம்மளை சுத்தி இருக்கவங்க, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸா இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸா, அவங்களுக்கு புரிதல் இல்லை அப்படின்னா இது உன்னால செய்ய முடியுமா, இதை வந்து நீ வந்து நல்லா சக்சஸா பண்ணிடுவியா, இன்றைய காலகட்டத்துல இந்த பிசினஸ் நல்லா போகுமா, இதற்கான ஒரு வருமானம் எப்படி இருக்குன்னு நீ யோசிச்சியா, இப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் வந்து என்ன பொறுத்தளவுக்கு வரும். சோ ஒரு தனிநபர் பிசினஸ் தொடங்கணும் அப்படின்னா முதல்ல அவங்க அந்த பிசினஸ பத்தி ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு வேணும், தெளிவு வேணும், அந்த பிசினஸ பத்தி புரிதல் வேணும், இதை எந்த இடத்துல நம்ம தொடங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வேணும். இந்த பிசினஸ் குறித்து அவங்க ஏற்கனவே நிறைய நம்மளை சுத்தி இந்த பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்க பீப்புளோட ஒரு சக்சஸ் ஸ்டோரி கேட்டு அதுல என்ன ஏற்ற இறக்கம் இருக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தொடங்குனாங்க அப்படின்னா அவங்களுக்கான ஒரு நம்பிக்கை புரிதல்ங்கிறது அதிகமா இருக்கும். சோ அவங்கள சுத்தி சவால்கள் எது வந்தாலும் அவங்களால சமாளிக்க முடியும். தனிநபர் தொழில் தொடங்கணும் அப்படின்னா அடிப்படை தேவைங்கிறது அவங்களுக்கான ஆர்வம், புரிதல், தெளிவு, அதற்கான முழு தகுதியை அவங்க வளர்த்துட்டு இருக்கணும். கிளாரிட்டி அப்படிங்கிறத விட ஒரு கிறிஸ்டல் கிளியர் கிளாரிட்டி அவங்க எடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க அந்த பிசினஸ்ல தொடங்கி ஒரு மிகப்பெரிய லெவல்ல ரீச் ஆகவும் முடியுங்கிறது தான் என்னுடைய கருத்து. சிம்பிளா ஆழம் தெரியாம கால விடாதேன்னு சொல்றீங்க, அதானங்க? கண்டிப்பா கண்டிப்பா. இன்றைய காலகட்டத்துல பிசினஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், பிசினஸ் மென் விமன் அப்படின்னு சொல்லுவோம், பிசினஸ் சக்சஸ் மென் அண்ட் விமன் சொல்லுவோம். ஆனா அவங்களோட ஹிஸ்டரி எல்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரிதான் ஆழம் தெரியாம கால விட்டவர்கள் நிறைய அனுபவத்துக்கு பிறகு நிறைய ஃபெயிலியருக்கு பிறகு வெற்றியை தொடங்கி இருப்பாங்க. நம்ம ஸ்டார்ட் அப்லயே நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இதற்கான தொடர்புடைய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கிட்டு இறங்கணும் அப்படின்னா ஃபெயிலியர் சதவீதம் குறைவா இருக்கும், வெற்றியோட சதவீதம் வந்து அதிகமா இருக்கும். வெற்றிக்கான ஆரம்ப பீரியட சீக்கிரமாவே நம்ம அந்த வெற்றி நிலையை அடையலாம். கண்டிப்பாங்க மேம். இன்னைக்கு சூழல்ல படிச்சுட்டு வேலைக்கு போற பெரும்பாலான மக்களோட பொருளாதார பின்னணி எப்படி இருக்கு?
ஒருவேளை அவங்களோட பொருளாதார பின்னணி வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு மட்டும்தான் பயன்பட்டுச்சுன்னா அவங்களோட பொருளாதார பின்னணியை மாத்தி அமைக்கிறதுக்கு வேற ஏதாவது வழி இருக்குங்களா? கண்டிப்பா. நீங்க கேட்ட கேள்வி ஒரு அருமையான கேள்வி. இன்றைய பொருளாதார சூழல்ல பெரும்பாலான மக்களோட பொருளாதார பின்னணி பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு ஸ்ட்ரகிளா தான் இருக்கு. நிறைய அதிகமான சதவீத மக்களோட வருமானம் எப்படி இருக்கு அப்படின்னா 10ஆம் தேதி வரைக்குமே அவங்க வாழ்க்கையை ஓட்டுறதுக்கான ஒரு வருமானமா இருக்கு. 10ஆம் தேதிக்கு அப்புறம் அவங்க எப்படியோ வாழ்க்கையை சமாளிக்கிறாங்க. அவங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு மகளிர் குழுவுல லோன் வாங்கலாம், இல்ல அவங்க ஏதாவது ஒரு சீட்டு போட்டிருப்பாங்க, இல்ல ஒரு நிறைய தேவைகள் இருக்கும் இல்லையா, ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணும், குடும்பத்துல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வரும், அவங்க சொந்த பந்தத்துக்கு மொய் செய்யணும், கிஃப்ட் கொடுக்கணும், ஒரு டூர் போகணும். அப்ப இன்றைய காலகட்டத்துல அந்த வருமானம் பத்தல அப்படின்னா அவங்களோட சேமிப்போ இல்ல ஒரு சீட்டு போட்டு அதை பயன்படுத்துறதோ இல்ல ஒரு நகையை வச்சு கடன் வாங்குறதோ இல்ல ஒரு மகளிரா இருந்தாங்கன்னா மகளிர் குழுல லோன் வாங்குறதோ இப்படிதான் அவங்க ஒண்ணுல இருந்து ஒன்ன போட்டு பெரட்டி உருட்டி தான் வாழ்க்கையை ஓட்டுறாங்க. இதை மாற்றி அமைக்க வேற வழி இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா. இன்னைக்கு நானா பாத்தீங்க அப்படின்னா ஏன் ஒரு ப்ரொஃபஸரா இருந்து அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு இன்னைக்கு ஒரு தமிழ்நாடு இந்தியன் பேஸ் காமர்ஸ் கம்பெனில இருக்கிறேன். இங்க ஒரு ஷாப்பிங் கம் ஏர்னிங் ஆப்பா இது செயல்படுது. இங்க வருமானம் நம்ம வேலைக்கு செல்ற மக்களா இருக்கட்டும், வேலையில இருக்கிற மக்கள், ஆண்கள் பெண்களா இருக்கட்டும், சொந்தமா தொழில் செய்யறவங்களா இருக்கட்டும், நல்லா படிச்சு வேலைக்கு போயிட்டு கொஞ்சமா வருமானம் ஈட்டக்கூடியவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கான ஒரு பார்ட் டைம் ஃபுல் டைம் இன்கம்மா தான் இந்த ஆப் செயல்படுது. இன்கம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆப்பா செயல்படுது. இதுல கிட்டத்தட்ட ஒரு 4 வருடத்துக்கு முன்னாடி என்ன நினைச்சுக்கிட்டேன். இன்னைக்கு நிறைய மக்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடுல இந்தியா ஃபுல்லா பல கண்ட்ரில இந்த ஆப்ல இணைச்சுக்கிட்டு வருமானம் ஈட்டக்கூடிய மக்கள் இருக்காங்க. வேலைக்கு செல்லக்கூடிய மக்களோட வருமானம் ஒரு 20,000 30,000 40,000 ஆயிருக்கு. எனக்கு இன்னும் ஒரு மாசத்துக்கு ஒரு 10,000 50,000 1 லட்சம் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி ரெஃபரல் ஸ்கீம் இன்னைக்கு ரெஃபரல்ங்கிறது உலகத்தோட ஒரு வருமானமா மாறிட்டு. அந்த காலகட்டத்துல இப்ப நீங்க இருக்கக்கூடிய ஒரு சிட்டிலயோ வில்லேஜ்லயோ உங்க வீட்டுக்கு பக்கத்துல சிஸ்டர் நான் எனக்கு ஒரு டைலரிங் ஷாப் வேணும், எனக்கு ஒரு மட்டன் ஷாப் வேணும், எனக்கு ஒரு எலக்ட்ரீஷியன் வேணும் நான் கேட்டா நீங்க எனக்கு ரெஃபர் பண்ணுவீங்க. அது உங்களுடைய ஃபேஸ் வேல்யூக்கான ஒரு ரெஃபரல். நீங்க ரொம்ப நாள் அந்த கடையிலயோ இல்ல அந்த பர்சன் கிட்டயோ ஒரு தொடர்புல இருப்பீங்க. அப்ப நீங்க ரெஃபர் பண்ற விஷயம் எனக்கு ஒரு நல்ல ஒரு ரெஃபரலா இருக்கும். அதனால உங்களோட ரெஃபரலை நான் எடுத்துப்பேன். இந்த மாதிரி ஃப்ரீயா கொடுக்கப்பட்ட ரெஃபரல் இன்னைக்கு வருமானமா மாறிட்டு எல்லா துறையிலையும். இந்த ரெஃபரலுக்கான அவேர்னஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பர்சனா தான் இருக்கு. இது ஒவ்வொரு பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இந்த மாதிரி நிறைய வருமான வாய்ப்பு இருக்கு. அதாவது உன்னுடைய முட்டைகளை எல்லாம் ஒரே கூடையில சேர்த்து வைக்காத அப்படின்னு பொருளாதார அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு காலகட்டமா இருந்தாலும் ஒரு வருமானத்தையே நம்பி நம்ம சொந்த தொழிலா இருந்தாலும் பிசினஸா இருந்தாலும் இருக்கிறத விட ஒன்றுக்கும் மேற்பட்ட வருமான வழிகளை ஏற்படுத்திக்கிட்டா எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நம்ம நம்மளுடைய வருமானத்தை பெஸ்டா நிர்வகிச்சு குடும்பத்தையும் நம்மளை சுத்தி இருக்கவங்களையும் ஒரு பெஸ்டா வழி நடத்தக்கூடிய ஒரு பர்சனா இருக்கலாம். இதுதான் என்னுடைய கருத்து. இந்த வாய்ப்பு நிறைய மக்களுக்கு இருக்கு. அதை தெரிஞ்சு மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு பர்சனை தான் இன்னைக்கு நானும் விளங்கிக்கிட்டு இருக்கேன். மேம், இவ்வளவு தூரம் நீங்க சொன்னதை வச்சு ஒரு ஆர்வத்துல தான் நானும் கேக்குறேன். குறைவா படிச்சவங்க, பண வசதி இல்லாதவங்க ஒரு தொழில் முனைவர் ஆகணும்னா மாற இயலுங்களா? கண்டிப்பா மாற இயலும். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்மளுடைய பொருளாதார பின்னணி அப்படிங்கிறது படிப்பை மாத்திரமே வைத்து இயங்கக்கூடியதா. என்ன பொறுத்தளவுக்கு நான் ஒரு படித்த ப்ரொஃபஸர் தான். ஆனா நான் சொல்லுவேன் கண்டிப்பா படிப்புங்கிறது நமக்கு அவசியம். கற்றது கடுகளவு கல்லாதது உலகளவு. ஒவ்வொரு பேரண்ட்ஸுமே நம்ம பிள்ளைங்களுக்கு நல்லா படி, அப்பதான் நீ சிறப்பா இருக்க முடியும், நல்லா படிச்சு நீ வேலைக்கு போனா வாழ்க்கையில நீ உன்னை சுத்தி இருக்கிறவங்களை காட்டிலும் ஒரு பெஸ்டான பர்சனா இருக்க முடியும்னு சொல்றோம். பட் படிக்காத மக்களும் இன்னைக்கு பெஸ்டா இருக்காங்க. தமிழ்நாட்டுல, இந்தியால, மற்ற மாநிலங்கள்ல, வெளிநாட்டுல எல்லா இடங்கள்லயுமே பார்க்கும்போது படித்தவங்க மட்டும்தான் மேதையா அப்படின்னா கிடையாது. படிக்காதவர்களும் ஒரு தொழில் தொடங்கி அவங்க நிறைய பல பேருக்கு பல 100 1000 பேருக்கு தொழில் வாய்ப்பை கொடுக்கக்கூடியவங்களா இருக்காங்க. நிறைய படிக்காத முதலாளிகளையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். படிக்காதவர்கள்லாம் இல்ல, ஒரு விஷயத்தின் மீது ஆர்வம் கொண்டு அதை கத்துக்கிட்டு அதை செயல்படுத்தக்கூடிய எந்த ஒரு பர்சனும் தன்னுடைய வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு பெஸ்டான பர்சனா மாற முடியும், ஒரு தொழில் முனைவோராவும் மாற முடியும். கண்டிப்பா. இதெல்லாம் நீங்க சொல்றத பார்த்தா தன்னம்பிக்கை, விடாமுயற்சி இதெல்லாம் இருந்ததுன்னா நம்மளும் தொழில் முனைவோர் ஆகலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க மேம். தொழில் பயிற்சி பெறணும் அப்படின்னா அதுக்கு விரும்புறவங்க யார எந்த நம்பர்ல தொடர்பு கொள்ளணும் அதையும் சொல்லுங்க. கண்டிப்பா. நான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ப்ரொஃபஸரா இருந்து இன்னைக்கு ஒரு ஆண்டர்பிரனரா மாறி இருக்கேன். ஒரு 4 வருடத்துக்கு மேல ஒரு விமன் எம்பவர்மெண்ட் கோச்சாவும் இருக்கேன். அது மட்டும் இல்ல,
ஜூனியர் சேம்பர் இன்டர்நேஷனல் அதுலயும் ட்ரைனராகவும் இருக்கேன். பல்வேறு நுணுக்கங்களை மக்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெஸ்டான பர்சனா தன்னை மாத்திக்கிறதுக்கு தேவையான ட்ரைனிங்கையும் நான் கொடுத்துட்டு இருக்கேன். இன்னைக்கு மக்கள் தன்னோட வாழ்க்கையில எந்த ஒரு கட்டத்திலையும், அது மென்னா இருந்தாலும் சரி விமனா இருந்தாலும் சரி, அவங்க ஏதாவது ஒரு தொழில் தொடங்கணும், என்கிட்ட பெரிய நாலேஜ் இல்ல, எனக்கு பெரிய ஒரு திறமை இல்ல, எனக்கு பெரிய ஒரு தகுதி இல்ல, அந்த தொழிலை தொடங்குறதுக்கான ஒரு ஆர்வம் இல்ல, அந்த தொழிலை தொடங்கி அதை செயல்படுத்துறதுக்கான என்கிட்ட ஒரு நாலேஜ் இல்லைங்கிற பர்சன்ஸ் யாரு வேறுனாலும் என்னை தொடர்பு கொள்ளலாம். என்னோட நேம் டாக்டர் மயிலா. என்னுடைய நம்பர் 6379936818. மேம் உங்களோட நம்பரை இன்னொரு டைம் சொல்லிருங்க. கண்டிப்பா 6379936818. மகிழ்ச்சிங்க மேம். இன்னைக்கு சூழல்ல வளரும் இளைஞர்களுக்கு உங்களோட அறிவுரையா எதெல்லாம் சொல்லுவீங்க? கண்டிப்பா இன்றைய சூழல்ல வளர்ற இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் சரி, நான் சொல்றது என்னவா இருக்கும்னா, வாழ்க்கையில எனக்கான வழிகாட்டியா நான் எடுத்துக்கிட்ட 2% பத்தி சொல்லிட்டு இந்த ஒரு அறிவுரையோ இல்ல வழிகாட்டுதலோ நான் கொடுக்கணும்னு அவசியம் ஆசைப்படுறேன். என்னுடைய வாழ்க்கையில எனக்கு வழிகாட்டியா இருக்கக்கூடிய நிறைய பேர்ல ஒருத்தர் மாண்புமிகு அறிஞர் அப்துல் கலாம் ஐயா அவர்களும் விவேகானந்தர், இவங்க 2 பேரையும் நான் என்னுடைய வாழ்க்கையின் வழிகாட்டியா எடுத்துட்டு இருக்கேன். சோ நம்மளுடைய அப்துல் கலாம் ஐயா சொல்ற சில கோட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல என்ன கவர்ந்தது, திறமைகள் ஒன்றா இல்லாம இருக்கலாம், வாய்ப்புகள் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவார் அவர். திறமைகள் ஒன்றா இல்லாம இருக்கலாம், வாய்ப்புகள் ஒன்றாக கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த லைன்ஸ்ல நம்ம புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, திறமை தகுதி அப்படிங்கிறது நம்மள மத்த விஷயங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறதுலதான் இருக்கு. இன்னைக்கு உலகத்தை சுற்றி வந்தோம்னா, இன்னைக்கு பெரிய பெரிய பிசினஸ் விமனை மென்னை எம்பவர் பண்ற கோச்சஸ் எல்லாம் பார்த்தோம்னா 8th படிச்சவங்க, 10th படிச்சவங்க, 10th ஃபெயிலியர்ஸ் எல்லாம் கூட இருக்காங்க. ஆனா அவங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா டிஜிட்டல் எம்பவர்மெண்ட்ல தன்னை வளர்த்துக்கிட்டு ஒரு ஆன்லைன்ல எப்படி ஒரு பொருளாதார நிபுணரா மாற முடியும்னு மத்தவங்களுக்கு நிறைய பேருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பர்சனா இருக்காங்க. அதே மாதிரி விவேகானந்தர் சொல்ற கோட்ல எனக்கு பிடிச்சது, உனக்கான விஷயங்கள் எல்லாம் உனக்குள்ளேயே இருக்கு. யூ ஹாவ் எனார்மஸ் பவர் இன் யூ, யூ கேன் அச்சீவ் எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லுவார். ஒரு மனிதனா இருக்கக்கூடிய நாம, ஒரு மனுஷியா இருக்கக்கூடிய நாம, நம்மள வளர்த்துக்கிறதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே நமக்குள்ள இருக்கு. திறமைகளையும் தகுதிகளையும் தூண்டுறதுக்கு விளக்கானாலும் தூண்டுதல் தேவைங்கிற மாதிரி வெளியில இருந்து கடவுள் யாராவது ஒரு தூதரை அனுப்புவார். அந்த மாதிரிதான் வாழ்க்கையில நம்ம மத்தவங்களுக்கு நம்மள சுத்தி எக்ஸ்போஸ் பண்ணிக்கும் போது, நம்மள சுத்தி இருக்கிற விஷயங்களை, என்ன நடக்குது இந்த உலகத்துல, என்ன நடக்குது பொருளாதார முன்னேற்றத்துல, என்ன நடக்குது தொழில் வாய்ப்புல, என்னென்ன மாதிரி தொழில் வாய்ப்பு எல்லாம் இருக்குன்னு நம்ம கூர்ந்து கவனிக்கும் போது, என்ன பொறுத்தளவுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியாவிலேயே நம்ம அதிகமா ஏராளமா இளைஞர்களோ இளைஞிகளோ மென்னோ விமனோ சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் நான் சொல்றது என்ன அப்படின்னா, எப்போதுமே வாழ்க்கையில எதையாவது ஒண்ணு கத்துக்கிட்டே இருங்க. ஒரு இறந்து போகக்கூடிய மனிதன்கிட்ட போய் நம்ம பேசினா கூட அங்கிருந்து நம்ம நாலேஜ் எடுத்துக்கலாமா. இந்த மாதிரி எதுலயும் ஆர்வமும் திறமையும் இருக்கக்கூடிய ஒரு பர்சனா இருந்தா நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம கண்டிப்பா ஒரு மலை மேல் வைக்கப்பட்ட விளக்கா மத்தவங்களுக்கு ஒளி கொடுக்கக்கூடிய விளக்கா இருப்போங்கிறதுதான் என்னுடைய ஒரு கருத்தா இருக்கு இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும். அருமைங்க மேம், அருமைங்க மேம். உங்க பொன்னான நேரத்தை பகிர்ந்துகிட்டதுக்காக மகிழ்ச்சியோட வாழ்த்தையும் தெரிவிச்சுக்கிறோங்க மேம். ரொம்ப நன்றி. நானும் திரும்பவும் பட்டாம்பூச்சி நிறுவனர்களுக்கும் பட்டாம்பூச்சியை கூர்ந்து கவனிக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. நன்றி நேயர்களே. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம்.